மருமகளா வந்தா கடைசியில நானும் இப்படித்தான் பிச்சை திரும்பவும் சொல்லி காமிக்கிறியா? ஒரு பொழுதும் நடக்காது, நடக்க விட மாட்டேன்டா. அவள் வந்து உன் வீட்டுக்கு போய்விடும். ஐயோ, அதிகாரம் அவரிடத்தில் போய்விடும். ஐயோ, உன் இடுப்புல இருக்கிற பீரோ சாவி அவகிட்ட போயிடும். என்னங்க இந்த ஆட்சியை ஆளுவது நானாகத்தான் இருப்பேன்னு தவிர ஒருபதான் திருட்டி அந்த சக்காலத்தை ஆள. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் உடலெல்லாம் வசதியா இருக்கிறது. அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுக்கலாம். பிறகு வந்து திட்டமிடலாம். அண்ணனோ அரண்மனையிலே இருப்பாரோ என்று ஒண்ணுமே புரியவில்லை. இப்போதை சென்று அண்ணனை சந்திக்க வேண்டும். அப்படியே ஒன்று காலனை சந்திக்க வேண்டும். அத்தா அரண்மனையை நாடி ஆறு என்று தெரிகின்றதா? அந்த வாங்கி துணை பொண்ணு எதுக்கு நம்முடைய அரண்மனை நோக்கி வருகிறா? மலர்வே, முல்லை நாட்டிற்கு வரிப்பணம் வாங்க சென்றிருக்கின்றார் ராஜா. வரிப்பணம் வாங்கிவிட்டு தன்னுடைய அண்ணன் அரண்மனையில் இருப்பார் என்று தேடி வருகின்றாள் அந்த ரோஜா. அந்த ரோஜா வரும் வழியிலே முத்தாரத்தை வைத்துவிட்டு அவள் மீது திருட்டு போய் போட வேண்டும். இவ்வளவு தானே? அத்தான், நீங்க முத்தாரத்தை வைங்க. என்னுடைய கணவர் எங்க இருக்கிறாரு என்று தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் வரட்டா? எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்க கூடாது. எந்த ரோகத்தை பகைத்தவன் வாழ முடியாது. வாழ விடுவனா? விடமாட்டோம். இந்த முத்தார வைக்கத்தை யாரெல்லாம் பாக்குறான்னு பாரு. பாத்துட்டு வரேங்க. யாரெல்லாம் பார்த்தாங்களா? ஐயா, தூங்காம பாத்துக்கிறாங்க பாருங்க. தூங்காம பாத்துக்கிறாங்க. அவங்களாம் யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. வேற யாருன்னா பார்த்தாங்களா? ஐயா, இந்த பக்கம் பாருங்க, நின்று பாத்துக்கிறாங்க பாருங்க. யாரு? அவங்களும் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? ஐயா, இங்க பாருங்க, வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. வீடியோ எடுக்கிறவங்களும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. வரமாட்டாங்களா? சரியா? டேய், அரண்மனையை நாடிக்கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு புறமா ஒளிந்திருந்து பார்க்கலாம். இப்போது அரண்மனை வாயிற்படி வந்து விட்டோம். உள்ள அண்ணன் இருப்பார் என்று சென்று பார்க்கலாம். இது யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. இப்போதை சென்று நாட்டு மன்னர் ஒப்படைக்க வேண்டும். மன்னா, காட்டி பூச்சின் பசி போடி நம்முடைய அரண்மனையில் திருடி ஒருவர் புகுந்து விட்டால் மன்னா, திருடி ஒருவர் புகுந்து விட்டார். மன்னா, அவள் யாராக இருந்தாலும் சரி தக்க தண்டனை கொடுப்பேன் என்று சொல். பிறகு அவள் யார் என்று நான் சொல்கின்றேன். இந்நாட்டின் மன்னன் நீதி தவறாதவன். அவன் ஆண்டியின் மகனாக இருக்கிறேன். இந்த அரசனின் மகனாக இருக்கிறேன். மாற்றமே கிடையாது. உன் மனைவியின் முத்தாரத்தை திருடியவள் யார் தெரியுமா? முல்லை நாட்டிற்கு வரிப்பணம் வாங்க சென்றிருக்கிறானே ராஜா. ராஜா, ராஜாவின் தங்கை ரோஜாதான் மன்ன திருடி. அவ திருடவில்லை என்று சொல்கிறாளே, அவ திருடவில்லை என்றால் யான் கைத்துல இருக்கிற முத்தார அவ கைக்கு எப்படி போயிருக்கும்? போய் கேளு போ. வெளிநாடு சென்னை என்னுடைய அண்ணனும் அரண்மனையிலே இருப்பாரோ என்று பார்க்கலாம் என்று வந்தேன் மன்னா. மறுவழியில் அரண்மனை முத்தர வெளியே கிடந்தது. இது யாராவது திருடி போய்வார் உங்களிடம் படிக்க வந்தேன் மன்னா. வேற எதுவும் தவறை செய்யவில்லை மன்னா.
மன்னா மன்னா ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா, வா, வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா, வா, வா. ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா, வா, வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா, வா, வா. ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் வந்து என்னை வாழகிறேன் இந்த வந்து என்னை வாழகிறேன் அழகின்ற பொருள் வாங்க பலர் கூடலா அழகின்ற பொருள் வாங்க பலர் கூடலா கண்கள் மனவாங்க யார் கூடுவார் யார் கூடுவார் ஆண்டவனை தேடுகிறேன் வா, வா, வா. நான் வேதனையால் வாழுகிறேன் வா, 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 வா. வேதனையால் பாடுகிறேன் நான் வேதனையால் பாடுகிறேன் பாடாமல் ஆடுகிறேன் வாழ வழி தேடுகிறேன் வாழ வழி தேடுகிறேன் பாபா நான் வாழ வழி தேடுகிறேன் பாபா அங்க அங்க
மலரி எப்படியோ ஒன்று உன் மகனை காதலித்த பாவத்திற்கு அவள் மீது திருட்டு போய் போட்டு விட்டோம். எவ்வளவு தீர்த்துக்கிறியா தீர்த்துக்கோ. அப்படியா? பத்தல்னா என்ன கூப்பிடாத, நீயே பாத்துக்கோ. அப்படியா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஏய், உன்னை கூப்பிட்டாங்களா? உன்னை கூப்பிட்டாங்க, வேலைக்கு போனோமா? ஏன்டா ஒண்ணு ஆட்டாடி சம்பாதிக்கணும். பக்கத்துல இருக்குது ஹாஸ்பிட்டல். என்ன ஹாஸ்பிட்டல் அது? என்ன ஹாஸ்பிட்டல் அது? ஏய், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றியே, ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்யணும், இல்லைன்னா ஆட்டாடி சம்பாதிக்கணும். நைட் எல்லாம் இங்க ஆட்டாடுறேன், மாசம் 45,000 வாங்குறேன். பகலெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல உறங்கி வேலை செஞ்சுட்டு வருகிறேன். அங்க 60,000 வாங்குறேன். 1,05,000 எடுத்துன்னு போய் எங்கடா புதைக்கிறேன். அப்ப கூட ஒரு புது டிஷர்ட், ஒரு புது சாக்ஸ் வாங்கல. நான் பார்த்த காலத்துல இருந்து ஒன்னும் அந்த சாக்ஸ் வச்சு தங்கச்சி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறா. யாருடா உன் தங்கச்சி? நீ தானே வாங்கி தரேன்னு சொன்ன. இங்க வந்தா யாரு நானு? அம்மா தாலி அறுத்துருவேன். அது எப்படி போக போறணும்? என்னது எப்படி போக போறனோவா? ஏய், இப்ப நீ போயிட்டா இங்க யார் வருது? மச்சான் ஏய், யாரா உன் மச்சான்? நல்லா செய்வானா? அவன் தான் செஞ்சீங்கண்ணா. ஏய், கூப்பிட. வாய் மச்சான். இதே நான் எங்கடா போறது? அங்க வராதுடா. வராதா? இங்க வராதுன்னு உனக்கு எப்படா தெரியும்? போன் பண்ணி சொன்னேன். ஏய், நம்ம வீட்டுக்கு பால் பாயிட்டு வரலன்னு தான் சொன்ன. பால் வராது நான் சொன்னேன். அவன் எங்கனாயிட்டுமே கறந்து பார்த்தானே. ஏய், போன் பண்ணி சொன்னான். என்னன்னு சொன்னா? அங்க வராதுன்னு சொன்னாங்க. ஐயோ அந்த பால் பாயிட்டு வரலன்னு தான் சொன்னேன். பால் பாயிட்டு தான் வரலன்னு சொன்னா. பால் அங்கம்மா சொன்னான். ஏய், போடா. மருமகளும் போன் பண்ணி டேய், சொன்னான். அது கரும்பு காய் செய்து போடா. அப்படி வராதுறாங்க. போடா. ஏய், போடா. வர கட்டி போட்டு போடா. அந்த மூத்திர சந்தில கறந்து பாடுறா. அப்படி வராதுடா. ஏய், என்ன போய் அவங்க சொல்லுங்கற? என்ன பால் பாயிட்டு வரல. அழாத அன்பே. ஏய், என்ன பண்ணுகிற? ஏய், அப்படி வராதுடா. வந்துட்டான் இப்பதான் வர. எங்க இருந்து கடக்க போற? ஏண்டா அன்பே, உன்னை எதுக்காக அழைச்சிட்டு எதற்காக? தெரியுமா? டேய், எனக்கு துணையாகத்தான் இருக்கணும். ஆமா. ஒருபோது எனக்கு விடியாக இருக்க கூடாது. எப்போதும் நான் எடுக்கணும். நீ தான் பேசி நடக்கிறேன். ஏய், அப்படி வராதுடா. டேய், எனக்கு துணையாகத்தான் இருக்கணும் தவிர எனக்கு விடியாக இருக்க கூடாது. அதெல்லாம் கை வச்சு சாதி காட்டி ரொம்ப ஏண்டா அன்பு, நான் எடுக்கணும். எடுக்கிறேன். நான் நான் வைக்கணும். வைக்கிறேன். நான் தூக்கணும். நான் போடணும். உன்னை போடாது எங்க போறேன். என்னது? நீங்க சொல்ற பொருள் நான் சொல்ற பொருட்களையும் நான் சொல்ற வேலைகளையும் இருந்தாலும் அவள் யார்? ஒரு புறமா இரு, கேட்டு வரேன். 3 நேரம் பேசிட்டு வந்தா. அம்மா நான் கூப்பிடுறப்பதான் நீ வரணும். எங்கடா கை வைக்கிற? டேய், அம்மா தானே, அம்மா மேல கை வைக்கூடாது. சரி போ. ஆ. ஏண்டி ரோஜா? ஓ அத்தே. என்னடா? ஓ அத்தேன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. எங்கடி போன செவடியா? நான் எங்கடா போனேன்? அது என்ன சொல்றா? ஓ அத்தா. ஏய், என்ன சொன்ன? ஓ அத்தேன்னு சொன்னது. ஐயோ பப்ளிக்கா காரியாடம்மா. டேய், அவதார பீடிய. அவ என்னன்னு சொன்னா? ஓ அத்தேன்னு ஓசையா கூப்பிட்டாடா. ஏமா ஓசேவா கூப்பிட்டா? அப்படி தவறா கேட்டுச்சா? ஏய், சரி போ அப்படியே. சரி, ஏய்,
கூப்பிடுறியே உனக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து என் அத்தனை கூப்பிடுவேன். எந்த விதத்துல நான் உனக்கு அத்தியா முடியும்? உன்னுடைய மகனை நானும் காயச்சம் என்றால் எனக்கு நீங்கள் அத்தைதான் ஆகின்றது. என்னது? அன்பே கேட்டியா? கேட்டனே. என்ன சொன்னான்? ஐயா அவன் காதல விடுறாளமே. காதல உள்ளப்பா மூக்கல விடுறா. சரி ஒரே நாட்டம். ஏய் அவளுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும், எவ்வளவு ஒரு ஆணவம் இருக்கும், எவ்வளவு ஒரு அகம்பாவம் இருக்கும். என்கிட்டயே வந்து ஏன்டி அத்தை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேட்டா விடாத கூப்பிடுற அவளை. போட்டு நெருக்கிடுவேன். என்கிட்டயே வந்து உன் மகனை காதலிக்கிறேன் அதனால நீ எனக்கு அத்தை சொல்லிட்டு சொல்ற. இவ யார் என்பதை மறந்துட்டாளா? என் பிச்சைக்கார பொண்ணு நீ யாரு? அவளைதான் ஓதி வந்து நீ குறுக்க வந்துட்டு நான் என்ன பண்ணி சத்தியமா நான் அவளை தம்மா ஓதிக்க வந்தேன். ஐயோ வா நான் தீங்க விடுறேன். நான் தூக்க மாட்டேன் அவளை. என்ன பேட்டா என்ன சாம்பல் தான் அதோடும். ஒரு பிச்சைக்கார நாயி. நாங்க ஜமீன் கோட்டையில வாழ்றவங்க. உன் தகுதி என்ன, எங்க தகுதி என்ன? நாங்க ஒரு கோபுர கலத்தோம், நீ ஒரு குப்பி மேடு. ஒரே ஏழை நாத்தாடி கிட்ட போவாது. ஆமா 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 பிச்சைக்கார நாய் மேல வருமா அந்த வாசனை வருது அவன் மேல. அவன் மேல வர வாசனை யார் மேல எடுக்கிற? குறுக்க வந்து நான் என்ன பண்ணேன்? ஒழுங்கு மரியாதை சொல்றேன். என் மகனை காதலிச்சுட்டேன். உனக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி எதுனா ஒரு பிச்சைக்கார பையன் கிடைப்பான், அவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என் மகனுக்கு ஏத்த மாதிரி எதுனா ஒரு நாட்டு இளவரசரை பார்த்து நாங்க திருமணம் செய்து வைக்கிறோம். இந்த இடத்தை விட்டு போக முடியுமா? முடியாது. என்னால போக முடியாது. உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து சங்கீதம் படிப்பதென்னே மனம் தள்ளாடி நடப்பதென்னே